மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4 வாசிக்கும் பொழுது சிலுவையின் பாடுகளை குறித்து நாம் பார்க்கிறோம். சிலுவையில தேவன் நமக்காக செய்த காரியங்கள், சிலுவையில தேவன் நமக்காக பலியான காரியங்கள், சிலுவையின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை முழுவதும் நம்ம ஏசியா 53 வாசிக்க முடியும் பிரியமானவர்களே. எனவே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாய் நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணினார். இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்களும் நானும் கழுவப்பட்டு ஸ்தோத்திர பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையின் மூலமாக ரத்தம் சிந்தப்படுதல் மூலமாக ஒரு மிகப்பெரிய பாவ மன்னிப்புங்கிற கிரயத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். அதுல வாசிக்கும் பொழுது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். சிலுவையிலே ஆண்டவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே ஆண்டவர் நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். இந்த காலை வேளையில உங்கள் துக்கத்தை அவர் ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சுமந்து தீர்த்து விட்டார். உங்களுடைய பாடுகளையும் பிரச்சனைகளும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். எனவே சிலுவையிலே அவர் சுமந்தார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். எனவே 53ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாகவே தேவனுடைய திட்டத்தை குறித்து பைபிள்ல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். சிலுவைக்கு முன்பாய் இயேசு கிறிஸ்து போவதற்கு முன்பாக, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே தேவனுடைய திட்டம் இந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. தேவனுடைய திட்டத்தை பிசாசுகள் அறியவில்லை, தேவனுடைய திட்டத்தை ஞானிகள் அறியவில்லை, தேவனுடைய திட்டத்தை யாரும் அறியவில்லை. அறிந்திருந்தால் மகிமையின் கர்த்தரை சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்களே என்று பவுல் சொல்றார். அப்ப அந்த மகிமையான திட்டம் கர்த்தர் வைத்திருந்தார். ஏனென்றால் ஒரு மீறுதல் நடந்தது. ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்த பொழுது முதல் தம்பதி, முதல் மனுஷி தேவனுடைய திட்டத்திற்கு வெளியே வருகிறார்கள். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினால, தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாய் எழும்பினதுனால இந்த உலகத்துக்குள்ள பாவம் உள்ள வந்ததை பார்க்கிறோம். அப்ப பிறந்த குழந்தைக்குள்ளாகவே பாவம் வந்திருக்கிறது. நேற்று பிறந்த குழந்தை கூட பாவம் செய்யவில்லை, ஆனால் அவர்கள் பாவமாக தான் பிறக்கிறார்கள். இங்க வாசிக்கும் பொழுது இந்த பாவத்திற்கு ஒரு விமோசனம் உண்டாக வேண்டும், பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செய்யப்பட வேண்டும். எனவே அந்த பரிகாரம் ஆகிய இயேசு நமக்குள்ள வந்திருக்கிற பிரியமானவரே, அதுல வாசிக்கும் பொழுது அவருடைய பாடுகளை குறித்து வாசிக்கப்படும் பொழுது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடுகள் அனுபவித்தவருமாக இருந்தார். அவர் விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஆண்டவரை குறித்து பார்க்கும்போது சிலுவையில அதுக்கப்புறம் வர்றேன், மத்தையில மார்க்கில் எழுதப்பட்ட காரியத்தை குறித்து உங்களோட பேச விரும்புகிறேன். அப்ப அவர் சிலுவையில அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். ஏன் அசட்டை பண்ணப்பட்டிருந்தாரு அப்படின்னா, அவர் நமக்காக அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில நான் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறேன், நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்க சொல்லிக் கொண்டிருந்தால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவன் நமக்காக அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். இந்த வானத்தை பூமி உண்டாக்கிற பிதாவாகிய தேவனுடைய குமாரன், ஒரே குமாரன், அவர் நமக்காக புறக்கணிக்கப்பட்டார், நமக்காக அவமானப்படுத்தப்பட்டார். எனவே சிலுவையிலே அவர் பயங்கரமான பாடுகளை சுமந்து கொண்டார். அப்ப சாதாரண ஒரு இறப்பு இல்லை, அது நமக்காக ஒரு பயங்கரமான இறப்பாக அமைந்ததை பார்க்கிறோம். எனவே இயேசு கொல்லப்பட்ட தினம் தான் புனித வெள்ளி. அப்ப கொல்லப்பட்ட தினம், ஆனால் அந்த இடத்துல ஒரு ரட்சிப்பு உண்டானபடினால, ஒரு மீட்பு உண்டானபடினால நாம் அதை புனித வெள்ளி என்று நாம் அதை அழைக்கிறோம். ஒரு பெரிய வெள்ளி அல்லது அது மகத்துவமான வெள்ளியாக இருக்கிறதுனால அது குட் ஃப்ரைடே என்று நாம் என்ன செய்யறோம் சொல்லுகிறோம். அப்ப ஆண்டவர் நம்மளுக்காக அசட்டை பண்ணப்பட்டார். பிரியமானவர்களே, உங்களுக்காக அசட்டை பண்ணப்பட்டார், நமக்காக அசட்டை பண்ணப்பட்டார். சிலுவையில பார்க்கும் பொழுது வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர், உன்னத பாட்டை வாசிக்கும் போது அவர் அழகை குறித்து வாசிக்கிறோம். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, வெண்மை சிவப்புமானவர், புறாக்கண்களை உடையவர், அவர் அழகானவர், அவர் தான் என் ஆத்தும நேசர். அப்படி ஆத்தும நேசர் அந்த உன்னத பாட்டில் வாசிக்கும் பொழுது நேசருடைய அழகை வர்ணிக்கிறோம். ஆனால் இங்கு பார்க்கும் பொழுது அழகு அற்றவராக நமக்காக இருந்தார். 53ஆம் அதிகாரம் 2 வாசிக்கும் பொழுது, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிறது வேலை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அப்ப சிலுவைக்கு போகும் பொழுது, சிலுவையில பலியாகும் பொழுது, கெத்செமனே தோட்டத்தில் அரெஸ்ட் செய்யப்படும் பொழுது, அந்த நேரங்களிலிருந்தே அவர்கள் என்ன செய்யறாங்களா, அடிக்க ஆரம்பிக்கிறார். ரோமர் போர்ச்சவர்கள் அடிக்க ஆரம்பிக்கிறார்கள், யூதர்கள் அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்ப அடிக்க ஆரம்பிக்கும் பொழுது அழகு அற்றவராக காணப்பட்டார். பிரியமானவர்களே, அழகு அற்றவராக, அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் இல்லை. அவரை பார்க்கும்போது அவரை ஒரு வசீகரமான தோற்றத்துல இயேசு இல்லை. ஏனென்றால் அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. சௌந்தரியம் என்றால் ஒரு அழகான ஒரு பலமான பாத்திரம் பலவீனமான பாத்திரமாக மாற்றப்பட்டது. உன்னத பாட்டில் வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட அழகுள்ளவராய் வர்ணிக்கப்பட்ட இயேசு, அந்த நேசர், அந்த நம்முடைய ஆத்தும நேசர் இங்க பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, அழகு அற்றவராக காணப்பட்டார்.
அழகற்றவராய் காணப்பட்டார். ஏனென்றால் ஸ்தோத்திரம், அழகான பரலோகத்துக்கு உங்களை என்னையும் சேர்க்கும்படியாக, அந்த மகத்துவமான பரலோகத்துக்கு நேராக உங்களை சேர்க்கும்படியாக இயேசு அழகற்றவராக காணப்பட்ட பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஸ்தோத்திரம், நீங்கள் இந்த நாள்ல ஸ்தோத்திரம் பல காரியத்தில் தோல்வி அடைந்திருந்தால், சிலுவையில தேவன் எனக்காக ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். சிலுவை மூலமா நான் பெரிய ஆசீர்வாதத்தை ஸ்தோத்திரம் பெற்றுக்கொண்டே என்று விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும். சிலுவையில தேவன் நமக்காக பலியானார். ஆமா, பாவமாக்கப்பட்டார். ஆமா, இயேசு பாவி அல்ல, பாவமாக்கப்பட்டார். ஆமா, இயேசுவி மேல பொய் குற்றச்சாட்டுகள் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். சிலுவையில போகும் பொழுது அநேகர் பொய் சாட்சிகள் சொல்லியும் ஒவ்வொரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொய் சாட்சிகள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆமா, இந்த காலை வேளையில நமக்கு விரோதமாய் அநேக பொய் சாட்சிகள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனாலும் தேவன் உங்களுக்காக அவர் வழக்காடுவார். தேவன் உங்களுக்காக போராடுவார். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த 53ஆம் அதிகாரம் சொல்லும் பொழுது நமக்காக அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருக்கிறார். நமக்காக அவர் ஸ்தோத்திரம், அவர் புறக்கணிக்கப்பட்டவராய் இருக்கிறார். இப்ப புறக்கணித்து விட்டார்கள். புறக்கணிக்கப்பட்டார். ஆமா, ஏன் என்றால் ஸ்தோத்திரம், நாம் தேவனோடு சேர்க்கப்படும்படியாக, தேவனோடு இணைக்கப்படும்படியாக கிறிஸ்து நமக்காக புறக்கணிக்கப்பட்டார் பிரியமானவர்களே. எனவே இந்த நாள்ல ஸ்தோத்திரம், உலகம் உங்களை புறக்கணித்தாலும், இந்த உறவுகள் உங்களை புறக்கணித்தாலும் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காகவே ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அந்த புறக்கணிக்கப்படுதல் எதுக்காகனா, பிதாவோடு நீங்கள் சேரும் சாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்காக, பிதாவோடு சேரும் பாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்காக உங்களுக்காக அவர் புறக்கணிக்கப்பட்டார். 53ஆம் அதிகாரம் 5 சொல்லும் பொழுது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இங்க வாசிக்கும் போது வியாதியிலிருந்து குணமாகக்கூடிய கர்த்தர் யெகோவா ரஃபா, வியாதியிலிருந்து குணமாகக்கூடிய கர்த்தருடைய வல்லம் இந்த இடத்துல செயல்படுகிறது. நம்முடைய மீறுதல், ஏதேன் தோட்டத்துல முதல் மனுஷனுடைய மீறுதல், ஏதேன் தோட்டத்துல முதல் மனுஷனுடைய மீறுதல், அந்த மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்ட பிரியமான, நமக்கும் சில நேரம் விட முடியாத பாவத்தை கர்த்தர் எச்சரிக்கும் பொழுது நாம் விட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். தகப்பன் வழி, தாய் வழி, பாவங்கள், சாபங்கள், ஸ்தோத்திரம், பலவிதமான மீறுதல், அக்கிரமத்தினால கிறிஸ்து சிலுவையில நொறுக்கப்பட்டார். இப்ப நமக்காக மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய சந்ததிக்காகவும் ஏற்கனவே அவர் பலியா இருக்கிறார். ஒரே பலியினால பிதாவோடு அவர் நம்ம என்ன செஞ்சிருக்காரு, இணைத்திருக்கிறார். எனவே இந்த நாள்ல அவர் தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேதுருல வாசிக்கும் பொழுது அவர் தழும்புல குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கால வேளையில வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, தேவன் அவர் தழும்புல அவனை குணமாக்க முடியும். நீ விசுவாசிக்கும் பொழுது மகிமையை பார்க்க முடியும். எனவே இந்த நாள்ல நாம் குணமாகும்படியாக, ஆமா, நாம் குணமாகும்படியாக அவர் சிலுவையில தொங்கினார். எனவே குணமாக்கப்படாத எந்த ஒரு வியாதியும் இல்லை என்று நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். எந்த விதமான வியாதியும் ஆமா குணமாகாது என்று சிலுவையில ஒரு வரையறை கொடுக்கப்படவில்லை. அது மாத்திரமல்ல, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானம், இழந்து போன சமாதானத்தை நமக்கு திருப்பி தரும்படியாக, ஸ்தோத்திரம், இழந்து போன அந்த பிரசனத்தை திருப்பி தரும்படியாக ஆண்டவர் நமக்குள்ளாக வந்தார் பிரியமானவர்களே. எனவே இந்த காலை வேளையில குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? ஒரு சொந்த பந்தத்துக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? தொழில சில தொழில் போட்டியினால சமாதானம் இல்லை பிரதர், தொழில் போட்டியினால நிம்மதி இல்லை பிரதர், படுத்த தூக்க வர மாட்டேங்குது. திருச்சபையில ஆமா ஸ்தோத்திரம், திருச்சபையில ஊழியத்தை நிமித்தம் ஆமா துயரங்கள், துன்பங்கள், ஆமா ஊழியத்தை நிமித்தம் தூக்க வரல, தேவையில்லாத காரியத்தில் சமாதானத்தை இழந்து போய் கொண்டிருக்கிற என்று சொல்லக்கூடிய அருமையான சகோதரா, சகோதரியே, தேவன் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை, சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. எனவே ஆண்டவர் சொல்லும் பொழுது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்ப அவர் சமாதானம் பெஸ்டா இருக்கும். உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம், ஆமா, ஐபிஎல் கொடுக்கக்கூடாத சமாதானம், சினிமா கொடுக்கக்கூடிய சமாதானம், ஆமா ஸ்தோத்திரம், எந்த விதமான ஒரு காரியம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை இயேசு தருகிறார். ஆமே, எனவே நீங்கள் தேடும் நிம்மதியை இயேசு தருகிறார். நீங்கள் தேடுகக்கூடிய சமாதானம் அவர் தருகிறார். எனவே அவர் சிலுவைக்கு போன நோக்கமே நமக்காக, ஆமா நமக்காக தான் சிலுவைக்கு போனார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். சிலுவையில ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டம் எதற்காக என்றால், உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அதுல வாசிக்கும் பொழுது அற்புதமாக ஒரு வசனம் வாசிக்கிறோம். அவருடைய சிலுவை பாடுகள் ரொம்ப ஆமா இன்னும் மோசமான சூழ்நிலை இருக்கிறத பாக்குறோம். கெச்சமன் தோட்டத்துல கைவிடப்படுகிறார். கெச்சமன் தோட்டத்துல ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணும்படியாக சீசர்கள் அழைக்கிறார். எப்பவுமே ஒரு 12 சீசர்கள், அதுக்கப்புறம் ஒரு குறுகிய ஒரு 3 பேரை வைத்திருப்பார். பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேரை அழைத்துக் கொண்டு கெச்சமன் தோட்டத்தை ஜெபிக்கிறார். தாம் எப்போதும் அந்த தோட்டத்துல ஜெபித்துக் கொண்டிருப்பார். ஒலிவ மலையுடைய அந்த 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 பார்டர்ல, அந்த இறக்கத்துல அமைந்திருந்த ஒரு தோட்டம், அந்த ஒலிவமலை தொடர்ச்சியில அமைந்திருக்கக்கூடிய தோட்டம் தான் கெச்சமேன் தோட்டம். அந்த கெச்சமேன் தோட்டத்துல எப்போதும் அவர் வழக்கத்தின்படி ஜெபிப்பார். ஆமா, வழக்கத்தின்படி கலிலேய கடல்ல காலை தோறும் ஜெபிப்பார்.
அவன் இரவு தோறும் ஒலிவு மலையில போய் என்ன செய்யறாருன்னா மலையில ஏறி ஜெபிக்கிறார், தனியாக ஜெபிக்கிறார். அப்ப சாயங்கால வேளையில எப்போதும் சீசர்களோடு எப்ப ஜெபிக்கிறார்னா கெச்சமேன் தோட்டத்தை ஜெபிக்கிறார். ஆனால் அந்த நேரத்துல சீசர்கள் கெச்சமேன் தோட்டத்தை ஜெபிக்கும் பொழுது 1 மணி நேரம் என்னோடு விழித்திருக்க கூடாதா என்று சொல்லும் பொழுது அநேக தூங்கினார்கள். பிரியமானவர்களே, அவர் தூங்கினார்கள். சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள். ஆமா, ஆவி உற்சாகம் பொழுது மாம்சம் பலவீனம் என்று சொன்னார். ஆனாலும் அவர்கள் தூங்கி கொண்டே இருந்தார்கள். ஜெபத்தில் அவருக்கு சப்போர்ட் பண்ணப்படவில்லை. எனவே தேவ தூதனை அனுப்பி தேவன் அவரை தேற்றினார் என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம், உங்களுடைய சோதனையில அநேகர் கைவிட்டுருவாங்க. சில பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்க தனியா சோலோ பர்மோஸ் பண்ணித்தான் ஆக வேண்டும், நீங்க தனித்துவமா ஏங்கிதான் ஆக வேண்டும் என்று தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கும் பொழுது நிச்சயமா அந்த காரியம் தான் நடக்கும். அப்ப அதுல பார்க்கும் பொழுது கெச்சமேன் தோட்டத்துல அவர் கைது செய்யப்படுகிறார். சீசர்கள் அவர் விட்டு ஓடி போனார்கள் என்று வாசிக்கிறோம். அவன் பேதுரு பட்டயத்தை எடுத்து அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரை காதை வெட்டுகிறார். அவன் பேர் மல்குஸ். அப்படி காதை வெட்டுகிறார். அதுக்கப்புறம் கர்த்தர் அந்த இடத்துல உன் பட்டயத்தை உரையில போட்டு சொல்லி காதை ஒட்ட வைக்கிறார். சிலுவையில கைது செய்ய கூட கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். தீமை செய்வது கூட அவர் நன்மை செய்வதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நாமும் நன்மை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்மும் நன்மை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரைஸ் காட். அப்ப கெச்சமேன் தோட்டத்துல அவர் சீசர்கள் அவரை விட்டு ஓடி போனார்கள். கூட இருப்பேன் என்று சொன்னவர்கள் ஓடி போனார்கள். உம்மோடு மறிக்கவும் ஆயத்தமாயிருப்பேன், ஆனால் மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்ன பேதுரு, பத்ரோஸ், பீட்டர், உம்மோடு நான் மறிக்கவும் ஆயத்தமாயிருப்பேன், ஆனால் உண்மை மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னவர் தான் முதலாவது மறுதளித்ததை பார்க்கிறோம். அப்ப கெச்சமேன் தோட்டத்துல எப்போது வழக்கத்தின்படி அங்கதான் ஜெபிப்பார் என்று அறிந்திருந்த யூதாஸ் காரியோத் காட்டி கொடுத்ததை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நாமும் சில நேரம் பல யூதாஸ் காரியத்தால் காட்டி கொடுக்கப்படுகிறோம். நாமும் பல பேதுருவினால் மறுதளிக்கப்படுகிறோம். எனவே மறுதளிக்கப்படும் பொழுது இயேசு தைரியப்படுத்திக் கொண்டதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், அவர் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக அந்த ஸ்தோத்திரம் இருந்ததை பார்க்கிறோம். அவர் கைவிடப்படும் பொழுது ஸ்தோத்திரம் பெரிய லெவல கலக்கம் அடையவில்லை. மாறாக தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டது போல இவரும் தன்னை திடப்படுத்திக் கொண்டதை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். பிரைஸ் காட். எனவே இந்த நாள்ல சிலுவை நமக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப சிலுவையின் மூலமாய் தான் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். சிலுவையின் மூலமாய் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாய் தான் நாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, வாசிக்கும் பொழுது சிலுவையிலே போல் கெச்சமேன் தோட்டத்திலிருந்து அவர் கைது செய்யப்பட்டு பிரதான ஆசாரிய காய்பாவடத்துல கொண்டு போகப்படுகிறார். அதுக்கப்புறம் பிளாத்துடைய கொண்டு போகப்படுகிறார். அப்பொழுது ஏறுவதை கொண்டு போடப்படுகிறார். இந்த காரியங்கள் என்ன செய்ய இரவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இரவெல்லாம் ஒரு அலைக்கழிப்பு. ஒரு ஆன்மீக புரட்சியாளனாக இருந்தவர், நன்மை செய்து கொண்டிருந்தவர். ஸ்தோத்திரம், இப்ப இருக்க மடாதிபதிகளை போல, இப்ப இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம், இப்ப இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்தோத்திரம் மெகா சர்ச் பாஸ்டர்ஸ் போல, இப்போ பெரிய பெரிய ஆளுகளை போல அவர் கோடிக்கணக்கான டாலர்ஸை சேர்த்து வைக்கல, பணத்தை சேர்த்து வைக்கல. அவர் சோக்கும் போது எனக்கு தங்க இடம் இல்லை என்று சொன்னார். பறவைகளுக்கு கூடு உண்டு, நரிகளுக்கு குழி உண்டு, ஆனா எனக்கு இடம் இல்லை என்று சொன்னவர். அப்படி அப்பழுக்கப்பட்டவராக வாழ்ந்தார். ஒரு நல்ல ஒரு புரட்சியாளராக வாழ்ந்தார். ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதியாக வாழ்ந்தார். நல்ல தேவகுமாரனாக செயல்பட்டார். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு நல்ல குருவாக நமக்கு முன்பாக அவர் சென்றதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவரை தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணிருக்கும் போது அரசு பண்ணல, தேவாலயத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது அரசு பண்ணல. அதுக்கு மக்களுக்கு பயந்து தேவ ஆலயத்தை பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் கைது செய்யப்படவில்லை. மாறாக இன்னைக்கு தலைவர்கள் அந்த இருட்டுல கைது செய்யறாங்க பாருங்க. தலைவர்களை மக்களுக்கு தெரியாம இரவுல கைது செய்யப்படுவது போல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரவுல கைது செய்யப்பட்டவர் தான் நம்முடைய தலைவனாய் இயேசு கிறிஸ்து, நம்முடைய தகப்பனாய் இயேசு கிறிஸ்து, நம்முடைய மீட்பராய் இயேசு கிறிஸ்து இரவுல கைது செய்யப்படுகிறார். சீசர்கள் அவரை விட்டு ஓடி போகிறார்கள். ஒரு சீசரை மறுதளிக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் சம்பவிக்கிறது. ஆனாலும் தேவன் தனக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்ளுகிறார். அதுல ஒரு வசனம் சொல்லுவாரு, இப்பொழுது நான் வேண்டிக் கொண்டா 12 லேகியோனுக்கு அதிகமான தேவ தூதர்களை பிதா அனுப்ப மாட்டாரா என்று சொல்றதை பார்க்கிறோம். ஒரு லேகியோன் என்பது 6000 தேவ தூதரை குறிக்கிறது. அப்ப 12 லேகியனுக்கு அதிகமான தேவ தூதரை அனுப்ப மாட்டார் என்ன 12 into 6000 பெருக்கிக் கொள்ளணும். அப்ப ஒரு தூதனே பூமியை காலி பண்ணக்கூடிய அளவுக்கு வல்லமையுள்ள தூதனாக இருக்கிறார். ஒரு தூதனே பூமியை சேதப்படுத்த முடியும், பூமியை ஒண்ணுமில்லாம முடியும். அப்பனா ஆண்டவருக்காக பலவிதமான தேவதூதர்கள் வந்து நின்றுக்க முடியும். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், இந்த பாத்திரத்துல பானம் பண்ணுவதற்காக, இந்த சித்தத்துக்காகவே வந்தேன் என்று சொன்னதை பார்க்கிறோம். இந்த நாள்ல நமக்குள்ளே கிறிஸ்துவின் அந்த ஆதி அன்புக்கு நேராக நாம் நடத்தப்படுவோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் ஆதி அன்புக்கு நேராக மறுபடியுமாக கிறிஸ்துவின் அந்த ஸ்தோத்திரம் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை ஆசையாய் தொடர்கிறேன், அதை பற்றி கொள்ளும்படி அதை ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுல் சொன்னது போல இந்த காலை வேளையில உங்களை எதற்காய் கர்த்தர் பிடித்துக் கொண்டாரோ
அதுக்கு ஏற்ப நீங்க மறுபடியும் வாங்க சிஸ்டர். உங்கள் கர்த்தர் எதுக்காக உங்களை பிடித்து கொண்டாரோ அதுக்கு நேராக மறுபடியும் வாங்க. அன்பு சகோதர, அன்பு சகோதரியே, தேவன் உங்களை மறுபடியும் அழைக்கிறார். அப்படி பிரச்சனத்துக்குள்ளாக வாருங்கள். உங்கள் பிரச்சனையை மாத்திரம் பெரிதாகி பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். ஆமா, உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது. நாம் ஸ்தோத்திரம், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் முழுவதுமே அறிவிக்கப்பட வேண்டும். சுவிசேஷம் தீவிரமாய் அறிவிக்கப்பட வேண்டும். கர்த்தர் நமக்காக பலியானார் என்பது இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதுல வாசிக்கிற மத்த 26ஆம் அதிகாரம் 67 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவருடைய கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார்? அதை யான கிறிஸ்துவினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அங்க பார்க்கும்போது மத்த 26ஆம் அதிகாரம் 67, 68 வாசிக்கும் போது இயேசுவை அறைந்தார்கள். பிரியமானவர்களே, இயேசுவை அறைந்தார்கள், காரி துப்பினார்கள். ஆமா, உன்னை அடித்தவன் யார் என்று யான திருஷ்டியினால தீர்க்கதரிசனமாய் சொல்லு என்று சொன்னதை பார்க்கிறோம். ஏனென்றால் மொத்த போர்ச்சேவர்களும் அங்கே குவிக்கப்பட்டார்கள். ஆமா, இவர் ஒரு பெரிய கொலைகாரன் அல்ல. இவர் மேல் ஒரு கொலை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இவர் மேல மோசமான வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை. அல்லது இவர் ராஜ்யத்துக்கு விரோதமாய் போராடவில்லை. இவர் பிசாசின் ராஜ்யத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருந்தார். இவர் அங்க இருக்கக்கூடிய அந்த ரோம ராஜ்யத்துக்கு விரோதமாய் போராடவில்லை. ஆனால் போர்ச்சேவர்கள் மொத்த டீமையும் குமிச்சிட்டு இயேசுவை அடிக்க அந்த டீமை பயன்படுத்துறத பார்க்கிறோம். அப்போது போர்ச்சவர்கள் பரியாசம் பண்ணினார்கள். இந்த காலைவேளை நமக்காக கிறிஸ்து பரியாசம் பண்ணப்பட்டார். இந்த காலைவேளை நமக்காக கிறிஸ்து நொறுக்கப்பட்டார். ஆமா, நமக்காக தேவன் நமக்காக அவர் பெரிய அவமானங்களை பட்டார். ஆமா, கன்னத்தில் அறைந்ததை பார்க்கிறோம். தேவனுடைய குமாரன் கன்னத்தில் அறைந்தார்கள், காரி துப்பினார்கள். அப்ப துப்பும் போது தீர்க்கதரிசனமாய் சொல் என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள். இதை சங்கீதம் 22ஆம் சங்கீதத்தில் தெளிவாக பார்க்கிறோம். தாவீது தீர்க்கதரிசனம் மூலமாய் 22ஆம் அதிகாரத்தை பதிவு செய்ததை பார்க்கிறோம். இந்த காலைவேளை பிரியமானவர்களே, உங்களுடைய அவமானத்தை பெரிதாக என்ன வேண்டாம். ஆமா, கிறிஸ்துவே நமக்காக அவமானப்படுத்தப்பட்டார். நான் புறக்கணிக்கப்பட்டேன் என்று சொல்லி அந்த புறக்கணிக்கப்படுதலை பெருசாக பேச வேண்டாம். கிறிஸ்து நமக்காக புறக்கணிக்கப்பட்டார். நம்முடைய காரியத்தை குறித்து பெருசாய் பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். கிறிஸ்து நமக்காக முன்னோடியாகவே ஏற்கனவே இருந்தார். பிரியமானவர்களே, இன்னொரு இடத்துல வாசிக்கிறேன். அதுல வாசிக்கும் பொழுது மத்த 27ஆம் அதிகாரம் 28 வாசிக்கும் பொழுது, அவர் வஸ்திரத்தை கலற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதுடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். இங்கே வேதனையை பார்க்கும் பொழுது 27ஆம் அதிகாரம் மத்தேயுல 28 அந்த சிலுவை காட்சிகள், அதுல வசனத்தை பார்க்கிறோம். சிலுவை காட்சிகளை இந்த காலைவேளை உங்களுக்கு கண்ணுகளுக்கு முன்பாக நிறுத்த நான் விரும்புகிறேன். அப்ப ஸ்தோத்திரம், முள்கள், ஒரு பெரிய முள் எடுக்கிறாங்க. அந்த முள்ளு பார்க்கும்போது நம்முடைய சித்தி மரத்தினால முள்ளு, சித்தி மரத்தினா நம்ம சொல்லக்கூடிய அந்த காக்கா முள் அப்படிப்பாங்க, பெரிய முள்ளு. நம்ம அந்த ஸ்தோத்திரம், அந்த பழைய நாட்கள் அந்த பந்தல்ல பயன்படுத்தக்கூடிய முள்கள், அந்த ஓலையை எடுத்து அந்த இடத்துல காத்தாடி சுத்த பயன்படுத்தக்கூடிய அந்த முள்ளு, பெரிய முள். அப்ப அந்த இஸ்ரவேல் நாட்டுல அதை காட்டுல பெரிய முள்ளாக இருந்தது. அந்த முள்ளால ஒரு கிரீடத்தை உண்டு பண்ணி அதை தலையில வைத்து கோலால அதை அடிக்கும் பொழுது அந்த முள்ளு கண்ணுக்குள்ள இறங்குறது, அந்த முள்ளு ஒவ்வொரு இடத்துக்குள்ள இறங்குறது, அது பயங்கரமான வேதனையாக அமைகிறது. அப்ப பார்க்கும்போது முள் கிரீடம், தேவனுடைய குமாரனுடைய தலையில வைக்கப்பட்டிருந்த அந்த அற்புதமான கிரீடத்தை விட்டு, அந்த ஆசீர்வாதமான கிரீடத்தை விட்டு நமக்காக முள் கிரீடத்தை சுமந்து கொண்டார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவருடைய அங்கியை எடுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம், அந்த கைதிகளுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம எல்லாம் பார்க்கும்போது சிறைச்சாலையில ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி இவங்க சிகப்பு கலர்ல ஒரு அங்கியை கொடுத்து அவர் பரியாசம் பண்ணினார்கள். அந்த பரியாசம் பண்ணப்படுதல் எனக்காக பிரியமானவர்களே, இந்த பரியாசம் பண்ணப்படுதல் நமக்காக பிரியமானவர்களே. எனவே நாம் இன்னும் ஆண்டவரை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். சிலுவைக்கு வந்ததே அற்புதம் பிரியமானவர்களே. எனக்காக அவர் பலியானார்ல, அதுவே பெரிய அற்புதம். ஆமா, என் வாழ்க்கையில் அவர் ஒண்ணுமே செய்யாட்டாலும் பரவாயில்ல, அவர் எனக்காக செய்தாரே அதே அற்புதம். ஆனால் செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கார், செய்வார், செய்யாமல் போக மாட்டார். செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறார். ஆனால் நாம் இதை தியானிக்காதபடிக்கு எதையோ தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். அவர் பரியாசம் பண்ணி பின்பு அவர் உடுத்தின மேலங்கியை கலற்றி அப்படி வஸ்திரங்களை அவர்களை உடுத்தி அவர் சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். அப்ப அங்க கொண்டு போற பாக்குறோம். அப்ப 33ஆம் கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர் வந்த போது, அப்ப ஊருக்கு அவுட்டர்ல கொண்டு போயிட்டாங்க, எருசலேமுக்கு அவுட்டர்ல கொண்டு போயிட்டாங்க.
ஆமா, எருசலேம் அவுட்டர்ல கொண்டு போய் கபால ஸ்தலம் கொல்கதா மலையில இயேசு நமக்காக பலியானா, கொல்கதா மலையில உங்களுக்காக கர்த்தர் பலியானா. அதை வாசிக்கும் பொழுது கொல்கதா கொண்டு போன கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில் இருந்தார். கசப்பு கலந்த காடி என்பது புளிப்பான திராட்சை ரசத்தை குறிக்கு. அந்த புளிப்பான திராட்சை ரசத்தை கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு மயக்க நிலை உண்டாகும், அல்லது அந்த வலி தெரியாம பெயின் கில்லர் மாதிரி பெயின் ட்ரிங்க் அந்த ட்ரிங்க் குடிக்கும் போது ஒரு வேளை அது ஸ்தோத்திரம் அவர் சிலுவையை சுமந்து கொள்வதற்கு லேசாக அமையும் என்று நினைத்தார்கள். ஆனா அவரோ அதை குடிக்க மனது இல்லாமல் இருந்தார். ஏனென்றால் அந்த வலியை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். முழு பாடுகளை சுமந்து கொண்டு விரும்புகிறார். அந்த வலி நிவாரணை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த மனுக்குலம் இதன் மூலம் மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும் என்கிற அந்த உறுதி உள்ளவராக அதை காரியை கசப்பு கலந்த காரியை நிராகரித்த பிரியமானவர்களே. அதை நிராகரித்த யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக நிராகரித்தார். அதை வாசிக்கும் போது சிலுவையிலே அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேர் சீட்டு போட்டால் என்று திருச்சியில் உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அங்க பார்க்கும்போது போர்ச்சி அவர்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா ரோமர்கள் முழு உலகத்தை ரோம் ஆண்டது. அப்ப ரோமர்கள் ஆளும் பொழுது அவர்கள் அதிகமான சம்பளத்தை அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் இயேசுவின் ஆடை மேல ஒரு ஸ்தோத்திர ஆசை. ஏன்னா அவர் தையல் இல்லாத ஒரு அழகான ஒரு ஆடையை தைத்திருந்தார். அது நெய்யப்பட்டிருந்த அருமையான ஆடையாக இருந்தது. அது விரைவிருந்த ஒரு ஆடையாக ஒருவேளை இருந்திருக்கலாம். அது அருமையான ஒரு நேர்த்தியான ஒரு ஆடையாக இருந்தது. எனவே அந்த ஆடையை என்ன செய்யறாங்கன்னா கிழித்து கொள்ள மனதில்லாமல் யாருக்கு வரும் என்று சீட்டு போட்டார்கள். ஏற்கனவே எழுதப்பட்ட தீர்க்கதரிசி எழுதப்பட்ட காரியம் நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது பிரியமானவர்களே. அப்ப ஆடைகளை கூட என்ன செய்ய எடுத்துட்டாங்க. அப்ப ஒரு நல்ல அங்கியில கூட அவர் ஸ்தோத்திரம் அங்கியில கூட அவர் அடிக்கப்படவில்லை, மாறாக அவமரியாதைக்கப்பட்டதை பார்க்கிறோம். அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவர்களை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரம் காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜா வாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். மேல வைக்கும் போது ஆமா இயேசு யூதருடைய ராஜா என்று வைத்தார். அப்ப சொல்லும் பொழுது இதை குறித்து கூட பிலாத்துட்ட போய் வாக்குவாதம் பண்றாங்க. ஆமா, உன்னை பிளாத்து நான் எழுதினதே என்று சொல்றதை பார்க்கிறோம். இதை குறிச்சு கூட யூதருடைய ராஜான்னு ஏகி நீ எழுதியிருக்கிற, நான் யூதருடைய ராஜான்னு அவன் சொன்ன மாதிரி எழுத வேண்டியதானே, நீ எதுக்கு இவர் யூதருடைய ராஜா என்று எழுதுன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணும்பொழுது நான் எழுதினது என்று சொல்லி யூதரை துரத்தி விட்டதை பார்க்கிறோம். அந்த அளவு சிலுவையில அவமானப்படுத்தப்பட்டார். அந்த அளவுக்கு ஒரு சிலுவையில என்ன செய்த புறக்கணிக்கப்பட்டார். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனும் 2 கள்ளர் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளாக கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள், நீ தேவனுடைய குமாரனால் சிலுவிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அங்க பார்க்கும்போது சிலுவிலிருந்து இறங்கி வா என்று தூஷித்தார்கள். ஆமா, கெட்ட வார்த்தை சொல்லி, கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லி, நீ தேவனுடைய ஸ்தோத்திரம் குமாரனானால் சிலுவை விட்டு இறங்கி வா. அப்ப நமக்குள்ள அப்படி ஒரு உண்மையில் நீங்களும் நானும் தேவனுடைய குமாரனாக இருந்தால் ஒருவேளை இவர் சொல்லக்கூடிய காரியத்துக்கு நாம் உடனே இறங்கி வந்திருப்போம். ஆனால் அவர் செய்யவில்லை. ஏனென்றால் அந்த காரியத்துக்கு மேலாக இருந்தது தேவனுடைய சித்தம். இந்த நாள்ல உங்களுடைய பொறுமை இழக்க பண்ணக்கூடிய சில அசுத்த ஆவிகள் உங்களுடைய அந்த அப்டேட்டை விட்டு இறக்குறதுக்கு போராடி கொண்டே இருக்கும். ஆமா, நீங்க தேவனோடு நெருங்கிக்கிட்டு இருப்பீங்க. ஆமா, உன் தேவன் உனக்கு நன்மை செய்யல, தேவன் உனக்கு வாய்ப்பை தரவில்லை, தேவன் உனக்கு எந்த காரியத்தை செய்யவில்லை, உன் சூழ்நிலை மோசமா இருக்குன்னு சொல்லி அந்த தேவனுடைய உறவாடுதலை கூட்டி இருந்து இறக்க பார்க்கும். அப்படித்தான் சிலுவையில அவர் ரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கிறார், பலியாய் கொண்டிருக்கிறார், இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பிதாவின் சித்தத்தை கிளைமேக்ஸை முடிக்க வேண்டிய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர் பரியாசம் பண்ணுகிறார்கள், நீ சிலுவை விட்டு இறங்கி வா. ஆனால் சிலுவை விட்டு அவர் இறங்கி வரவில்லை. அவர் வந்ததே சிலுவைக்காக தான். அந்த முட்டாள்களுக்கு அது தெரியவில்லை, சில முட்டாள்களுக்கு தெரியவில்லை. அவர் வந்தது சிலுவைக்காகத்தான். எனவே சிலுவையில அவரை பரியாசம் பண்ணினாலும், சிலுவையில தொங்கினால் பிரியமான இந்த காலவெளியில உங்களை யார் எந்த விதமான பரியாசம் பண்ணினாலும் கிறிஸ்துவை நிலைத்துக் கொள்ளுங்க. ஆமா, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமத்திற்கு ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அவரை முன்னாடி வச்சுக்கங்க, அவரே முன்னாடி பாருங்க. நீங்க இதுல ஸ்தோத்திரம் தோற்று போவதில்லை. ஆமைன்னு சொல்லுங்களேன். அவர் பரியாசம் பண்ணுகிறார்கள், இறங்கி வா என்று சொல்லுகிறார்கள். தேவாலயத்தை குறித்து சொல்லும்போது 2 பொய் சாட்சி. ஆமா, அநேக சாட்சிகள் சொல்லி அது ஒவ்வொரு அநேக பொய் சாட்சிகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனா 2 சாட்சி சொல்றாங்க. ஒன்று, இவர் தேவகுமாரன் என்று சொல்லுகிறார். அப்ப கேட்கும் போது பிரதான ஆசாரியன் கேட்கும் பொழுது நீ தேவனுடைய குமாரன் கேட்கும் பொழுது ஆமா உன்னதமான தேவனுடைய குமாரன் சொல்லும் பொழுது அவன் அங்கேயே கிழிக்கிறத பாக்குறோம். யாரு? வேதபாரன் அந்த பிரதான ஆசாரியன் அவன் அங்கேயே கிழிக்கிறத பாக்குறோம். அப்ப இன்னொரு காரியம் சொல்றாரு, 3 நாளுக்குள்ள தேவாலயத்தை இடித்து நான் கட்டுவேன்னு சொல்றாரு. 3 நாளுக்குள்ள
ஆனா இவங்க சொல்றாங்க அந்த ஆலயம் கட்டுவதற்கு 40 ஆண்டுகள் ஆனதே. இந்த ஆலயம் கட்டுவது அது இவர் சொல்ற காரியம் சரீரமாகிய ஆலயம். நீங்க இடிக்க போவீர்கள், அவன் இடித்து தள்ளுவீர்கள், ஆனால் 3 நாட்களுக்குள்ளாக நான் மறுபடியும் உயிர் தள்ளுவேன் சொன்னது இந்த சரீரத்தை சொல்றாரு. ஆனா இவர்களும் ஆமா பில்டிங்கை குறிச்சு பேசிட்டு இருக்கான். இவர் சொல்றாரு ஸ்பிரிச்சுவலா பேசிக்கிட்டு இருக்காரு, இவங்க பில்டிங்கை பேசிட்டு இருக்காங்க. இந்த காலை வேளையில அநேக நீங்க பில்டிங்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஸ்பிரிச்சுவலா பார்க்கவே இல்லை. அநேக ஊழியக்காரரை பில்டிங்கை பார்த்தே மதிக்கிறீங்க. இல்ல அநேக ஊழியக்காரரை ஸ்பிரிச்சுவலை பார்த்து மதிங்க. அப்பதான் உங்களுக்குள்ள ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வல்லமை இன்னும் உங்களுக்குள்ள அதிகரிக்கும், நீங்க கர்த்தரால் நடத்தப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அவர் சொல்லும்போது ஆண்டவர் பில்டிங்கை குறிச்சு பேசல, ஸ்பிரிச்சுவலா பேசுறாரு. அதை அடுத்து வாசிக்க விரும்புகிறேன். அப்ப சொல்லும் பொழுது உன்னை நீ ரட்சித்துக்கொள் சொல்றாங்க. அநேகர் கேள்வி பண்றாங்க, கல்லர்கள் கேள்வி பண்றாங்க. ஸ்தோத்திரம் ரோட்ல போகும்போது வரும்போது எல்லாருமே சிலுவையில் இருக்க அவரை பார்த்து ரொம்ப கேள்வி பண்றாங்க. என் ஆன்மீக தலைவர் அவர் அசுத்தமான வார்த்தையை பேச மாட்டாருன்னு சொல்லி இன்னமும் கேள்வி பண்றாங்க. ஸ்தோத்திரம் பொறுமை இன்னும் பரீட்சை பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கிறிஸ்து என்ன செய்தாரு? பொறுமையாக இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப 43ஆம் வசனம் முடிக்க விரும்புகிறேன். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர் கல்லர் வந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். 6ஆம் மணி நேரமும் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பகல் 12 3 மணி வரைக்கும், பகல் 12 பிற்பகல் 3 வரைக்கும் ஒரு பெரிய இருட்டு உண்டாயிருச்சு. ஏன்னா தேவன் அந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். ஏன்னா அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்க வேண்டுமே. ஸ்தோத்திரம். இவர் எனவே அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு ஒரு காரியம் நடக்குது பூமியில. அது வரைக்கும் இப்படி நடக்கல. ஸ்தோத்திரம். எகிப்துல அந்த காரியம் நடந்துச்சு. 3 நாட்கள் எகிப்தியர்கள் ஆமா இரவும் பகலும் 3 நாட்கள் இருட்டுல இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நடக்கும்போது ஒரு 3 மணி நேரம் ஒரு பெரிய மகா இருட்டு காரியத்தை பார்க்கிறோம். ஆனா இவர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே. பல நேரம் உங்களும் என்னையும் பிசாசும் சொல்லக்கூடிய காரியம் இதுதான். என்னன்னா வம்புலுக்கிற காரியம் என்ன, தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தல, தேவன் மேல் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் நம்பிக்கையா இருந்தல, தேவன் உன்னை கைவிட்டு விட்டார் என்று பொய் சொல்லிக் கொண்டே இருப்பான். தேவன் உன்னை விட்டு விலகிட்டார்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா கைவிடாத, நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பா. ஆமென். அப்ப ஸ்தோத்திரம். அப்ப 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு இருள் உண்டானது. வாசிக்கிறேன். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக் தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதுக்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று அர்த்தமா. அப்ப ஏலிங்கிற வார்த்தையை அவர் அந்நிய பாஷையில பேசிட்டு இருக்காரு, ஒரு பாஷையில பேசுறாரு. ஆனா இவங்களோ எலியாவை கூப்பிடுறாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் ஒரு தூதரை கூப்பிட்டா போதும், எலியாவை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களோ அங்க நின்றவர்கள் சிலர் கேட்டபோது இவன் எலியாவை கூப்பிடுகிறார் என்றார்கள். உடனே அவர்கள் ஒருவன் ஓடி கடற்காலானை எடுத்து காடியிலே தோய்த்து ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்கள பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானா பார்ப்போம் என்று சொன்னதை பார்க்கிறோம். இங்க பார்க்கும்போது ஏலி லாபா சபக்தானிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பேசுகிறார். அவருக்கும் தேவனுக்கும் தெரிந்த ஒரு மொழிபெயர்ப்புல ஒரு மொழியில பேசி கொண்டிருக்கிறார். இவர்களும் எலியா வரப்போகிறார் என்று சொல்லி ரட்சிப்பாரா என்று சொல்லி காத்து கொண்டிருந்தார்கள். அப்ப ஒருத்தன் மறுபடியும் பெயின் கில்லர் மாதிரி அந்த கசப்பு கலந்த காடிய அந்த காளான்ல அந்த கொம்பு மேல அந்த உச்சியில காளானை மாட்டி கொடுக்கறத பாக்குறோம். ஏன்னா அந்த நாட்கள ஸ்பாஞ்சு கிடையாது. அப்ப இப்ப அது கொடுக்கும்போது அது உறிஞ்சு குடிப்பார் என்று கொடுக்கும்போது அதுவும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அநேக கைதிகள் ஏற்றுக்கொள்வார்கள், சிலுவையில் தொங்கப்படும் போது அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் பெயின் கில்லரா இருக்கணும். இவர் அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்யறாருன்னா அவர் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப சில பேர் பார்க்கும்போது எளிய ரட்சிக்க வருவானான்னு பார்ப்போம் அப்படி சொல்றதுதான் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பார்க்கிறாருன்னா அந்த இடத்திலும் தன்னுடைய பொறுமையை விளங்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த இடத்திலும் தேவன் தன்னுடைய காரியத்தை இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது ஏலியில் அவன் சொல்றாரு, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டி. அது வரைக்கும் கைவிடவே இல்லை இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் பிதா கைவிடவே இல்லை. லாசர் கல்லறையிலிருந்து பேசுகிறார், மற்ற எல்லாரும் ஜெபிக்கிறார். எந்த இடத்திலும் பிதாவாகிய தேவன் அவரை கைவிடவே இல்லை. இவரே நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் சொன்ன வார்த்தை, அப்படிப்பட்ட வார்த்தை தான் வந்துச்சு. ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கைவிட்டார். ஏன் என்றால் நீங்கள் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக, நீங்கள் ஆண்டவரோடு சேர்த்துக் கொள்ளப்படுவதற்காக, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் கைவிடப்பட்டார். ஏன் கைவிடப்பட்டார் அப்படின்னா, இப்போது இயேசு மாத்திரமில்லை, சிலுவையில முழு உலகத்துடைய பாவம் வைக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையில மொத்த உலகத்துடைய பாவம் வைக்கப்பட்டிருக்கிறதுனால ஸ்தோத்திரம், பாவத்தை பாராத சுத்த கண்ணன் என்று பிதாவை குறித்து வாசிக்கிறோம். இப்ப பாவத்தை பார்க்க முடியவில்லை. இயேசு மாத்திரமல்ல, இயேசு மேல பாவம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த இடத்துல ஒரு கைவிடப்படுதல் நடந்தது பிரியமானவர்களே. இப்ப ஆண்டவர் சொல்லும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை மறைத்து கொண்டார், அவருடைய முகத்தை மறைத்து கொண்டார்.
தேவன் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்ட உடனே அது வரைக்கும் தேவனுடைய முகத்தை பார்த்து கொண்டே அந்த பிரசன்னத்தை பார்த்து கொண்டே அந்த பிரசன்னத்துல என்ஜாய் பண்ணி கொண்டே இருந்தார்ல. இப்ப அந்த முகத்தை பார்க்க முடியவில்லை. அந்த சிலுவையிலே தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை. உணர முடியாம எங்கெல்லாம் பாவம் அதிகமாகுதோ அங்க பிரசன்னத்தை உணர முடியாது. எங்கெல்லாம் பாவம் செய்கிறோமோ நம்முடைய குடும்பங்கள்ல பாவம் பெருகுதோ அந்த இடத்துல பிரசன்னத்தை உணரவே முடியாது. நம்ம என்னைக்கெல்லாம் தேவனுக்கு விரோதமா செயல்படுறோமோ, என்னைக்கெல்லாம் தேவன் அன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அன்னைக்கெல்லாம் பைபிள் படிக்கலையோ ஜெபிக்கலையோ அன்னைக்கு பிரசன்னத்தை உணரவே முடியாது. ஏன்னா நம்ம அவரோட இல்லாத போது இப்படி பிரசன்னத்தை உணர முடியும். இங்க பார்க்கும்போது முழு பாவம் வைக்கப்படும் பொழுது அவர் பிரசன்னத்தை உணர முடியவில்லை. இப்ப சொல்ற என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு, இதைத்தான் உலகத்தான் சொல்றான். சிலுவையில கைவிட்டாருங்க. அது எப்படி ஒருத்தர் சாமி சிலுவையில் தொங்க முடியும். இதெல்லாம் பாக்குறோம். ஆமா, 3 ஆணியை பிடுங்கிட்டு வெளியே வர முடியாத தெய்வமா? இதெல்லாம் சொல்றது அறியாமையில் சொல்ற, தெரியாமல் சொல்றாங்க. ஆமா, 3 ஆணியை பிடுங்கிட்டு வராதது தெய்வமா? இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம கேட்கிறோம். நமக்கே சங்கடமா இருக்கு. அப்புறம் அவர் எவ்வளவு பரியாசம் பண்ணப்பட்டார், எவ்வளவு துக்கப்படுத்தப்பட்டார். அப்ப அந்த சிலுவைக்கு வந்த நோக்கமே நமக்காக. ஆமா, சிலுவைக்கு வந்த நோக்கமே உங்களுக்காக. ஆமா, புனித வெள்ளியே உங்களுக்காக சகோதரிய, புனித வெள்ளியே நமக்காக. ஆமா, இந்த உலகத்துக்கு வேணா அது பேடு ஃப்ரைடேவா இருக்கலாம், ஆமா, கெட்ட வெள்ளியாக இருக்கலாம். ஆனா நமக்கு உங்களுக்கும் எனக்கு அது புனித வெள்ளியாக அமைகிறது. ஏனென்றால் புனிதர் நமக்காக பலியானார். சூப்பர்ல. நம்ம புனிதர் நமக்காக பலியானார், தேவகுமார் நமக்காக பலியானார். அப்ப வாசிக்கும்போது இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இப்ப ஜீவனை விடுறார். ஆமா, இயேசுவை எவ்வளவு அடிச்சாலும் அவரை கொலை செய்ய முடியாது. ஏன்னா அவரா ஜீவனை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் ஜீவன் போகும். அப்ப அவரை காலி செய்ய முடியாது. மரணத்துக்கு அவர் மேல ரூலே கிடையாது. ஆமா, மரணத்துக்கு அவர் மேல ரூல் கிடையாது, அதிகாரம் கிடையாது. அப்ப எத்தனை முறை அடித்தாலும், எத்தனை பேர் அடித்தாலும், ஆமா, சாவுக்கே தானே எந்த விதமான காரியத்தை கொடுத்தாலும் அவர் சாக வாய்ப்பே இல்லை. அவராய் ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அவர் பலியாக முடியும். ஏன்னா அவர் தான் சன் ஆஃப் காட், அவர் தேவகுமாரன். இவ பார்க்கும்பொழுது ஆவியை விட்டார் என்று போட்டிருக்கு. மறுபடியும் சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் சிறைச்சாலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிறந்தது. அப்ப தேவாலய திரைச்சிலை, அப்ப ஒரு இடத்துல நம்ம கிழிக்கும் போது ஒரு இதை கிழிக்கும் போது கீழே இருந்து மேல வரை கிழிப்போம். அப்ப மேல இருந்து கீழே கிழிக்க மாட்டோம். இங்க பார்க்கும்போது மேலிருந்து தேவ திரைச்சாலை அந்த உள்ள வந்த உடனே இவர் ஸ்பிரிட் உள்ள போயிடுச்சு. இப்ப புதிதும் நல்ல மார்க்கத்தை உண்டு பண்ணிட்டார். ஆமா, அது வரைக்கும் தெய்வத்தை கண்ணுக்கு தெரியாம இருந்துச்சு, இன்விசிபிளாவே இருந்துச்சு. இப்ப நீ அவரை பார்க்க முடியும். ஆமா, அவர் தான் இயேசு. ஆமா, பைபிள்ல அவரை பார்க்க முடியும், அவர் தான் இயேசுன்னு சொல்லி அவர் காணக்கூடாத இறைவன் காணும்படியாக வெளிப்பட்டார். சூப்பர்ல. அப்ப தேவாலயத்துல இது வரைக்கும் திரைச்சலை மூடப்பட்டிருந்தது. இப்பொழுது அவர் ஆவி ஒப்பு கொடுக்கும் பொழுது இப்ப ஆமா, எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாக அப்படி ஆவி உள்ள போனதை பாக்குறோம். திரைச்சாலை கிழிஞ்சது. இப்ப அவர் நமக்காக பலியானார் பிரியமான. எனவே இந்த நாள்ல இயேசு எனக்காக பலியானார், இயேசு எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறாரு. ஆமா, இனி அவர் எனக்கு எல்லாமே வாய்ப்பை தருவாரு. நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவரை நம்புறேன், அவர் மேல நான் ஸ்தோத்திரம், நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன்னு சொல்லி நீங்க நம்புங்க. உங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை என்ன செய்ய முடியும். ஒரு விஷயம் நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த சிலுவையில எங்களுக்காக பாடுபடுறதை நினைவு கூறுகிறோம். சிலுவையின் மூலமாய் வந்த ஆசீர்வாதத்தை நினைவு கூறுகிறோம். சிலுவை என்பது தேவனுடைய மாபெரும் திட்டமாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல ஆண்டவர் எங்களுக்காய் பலியானீர். இந்த நாள்ல